வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ரெண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுல ஃபேண்டசிலே ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் தான் அது விஷன் 11 தான். ஸ்மால் லீக்லாம் பிளே பண்றதுக்கு இது அடிச்சுக்க ஒரு ஆப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா உடனே ஃபுல் ஆகும். டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட் உங்களுக்கு வருவாங்க. அதே போல குறிப்பா ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க பெரிய ஆப்ல இல்லாத ஆப்ஷன் கூட இந்த ஆப்ல அவைலபிளா இருக்கும். அதனால ஒரு டைம் விஷன் 11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா குறிப்பா நமக்கு ப்ரோ கபடி அப்பெல்லாம் நமக்கு நல்ல சீரியஸ் லீடர் கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ல விஷன் 11 தான் டாப்ல இருக்கும். ஸோ இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிச்சு அதே பிச்சு தான். ஃபர்ஸ்ட் ஓடிஐ எங்க நடந்ததோ அதே ஓடிஐல தான் இந்த மேட்ச். ரெண்டாவது ஓடிஐயும் அதே பிச்சில் தான் நடக்கு. மூணாவது ஓடிஐயும் அதே பிச்சில் தான் நடக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட் அபிஷியலா லாஸ்ட் மேட்ச் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. பட் இந்த மேட்ச் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் மேட்சா தான் போச்சு. அண்ட் நம்ம ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 242 மேட்ச்ல 131 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 109 மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 200க்குள்ள 158 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 200 to 249க்குள்ள 150 இன்னிங்ஸும் 150 to 299க்குள்ள 140 இன்னிங்ஸும் 300 பிளஸ் ஒரு 36 இன்னிங்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் இந்தியா. ஆவரேஜான ஸ்கோரா ஒரு 230ல இருந்து 250 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே ஒரு கம்மியான ஸ்கோர். பட் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளஸ் வந்துடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் மாதிரிலாம் இருக்காது. ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல் வரைக்கும் இந்த டீம் பாத்தீங்கன்னா அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். கொஞ்சம் கேவலமான ஒரு பேட்டிங் தான். பட் எல்லா மேட்சும் அதே மாதிரி ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது மேட்ச் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பாத்தீங்கன்னா சொர்சி, அடுத்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், வெர்னி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜே ஸ்மித். ஒரு 6 ப்ராப்பரான பேட்டிங் லைனப் சவுத் ஆப்பிரிக்கால வச்சிருக்கிறாங்க. இந்த 6 பேரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்ரம் இருக்கு. அதாவது மார்க்ரம் அந்த டீமோட 6வது மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ப்ராப்பரா 5 பேர் பவுலிங் பண்றக்கூடிய ஆப்ஷன்ல இருக்காங்க. 6வதா மார்க்ரம் தான் பவுல் பண்ணி ஆகணும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா மார்க்ரம் ஒரு 5க்கு மேல ஓவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 1 டவுனும் ஆடுறாரு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மார்க்ரம் கண்டிப்பா இருக்குது. சோ அதனால நம்ம மார்க்ரம் அந்த ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெர்னி இருக்காரு. சோ அவரும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் யாருமே பெருசா இல்ல, இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான ரன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி மேட்ச்ல செகண்ட் ஓடிஐல. சோ இந்த 2 பேருக்கும் தான் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. மீதி எல்லாருக்குமே ப்ராப்பர் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் சொர்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நீங்க ஒரு 3 ஓடிஐ சீரீஸ் இருக்கா, இந்த மேட்ச்ல கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 40 பிளஸ் ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ரீசா ஹென்ட்ரிக்ஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 ஓடிஐ இருக்குன்னா ஒரு ஓடிஐ ஆடுவாரு. மீது 2 ஓடிஐ ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாருன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னேன். ஒருவேளை இந்த மேட்ச் கூட அவருக்கு ஒரு கம்பேக்ட் மேட்சா அமையலாம். ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் நல்லா இருக்கு. நீங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுலிங் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டப்ஸ் நல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்னாலும் கண்டுக்காதீங்க. இந்த மேட்ச்ல குறையாம ஒரு 40 பிளஸ் ரன் வரைக்குமே அவரும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மித்தும் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் தான். பட் அவங்களுடைய இந்த SA T20, CSA சேலஞ்ச் T20 அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நல்ல டொமஸ்டிக்ல நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான்.
பட் இந்த 6 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மார்க்ரம். நம்ம வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ். ஏன்னா அவரோட ஃபார்ம் வந்து அந்த மாதிரி இருக்குது. நல்லாவே வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஐபிஎல்லா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நடந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கேம் சேஞ்சர் ஆப்ஷன் தான். இந்த 1-2 காமனா எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. நிறைய பேர் மூணாவது ஆப்ஷன்ல சொர்சியை பிக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த விக்கெட் கீப்பர் எடுப்பாங்க. சோ இந்த மூணாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் பிளஸ் கேம் சேஞ்சர் ஆப்ஷன். நீங்க எடுக்கக்கூடிய பிளேயர் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தா நீங்க நல்லா வின் பண்ற வாய்ப்பு இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மூணாவது ஆப்ஷன்ல நீங்க வந்து ஜோர்சியை ஓப்பனிங் ஆடக்கூடிய அவர் எடுக்கலாம். ஏன்னா குறையாம ஒரு 30 to 40+ ரன் கேரண்டி ஆடி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அவரை சொல்றோம். பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால நீங்க இல்லைன்னா ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயரை கூட நீங்க பிக் பண்ணலாம். ஸோ அந்த 3 பேர் இருக்கிறாங்க மூணாவது ஆப்ஷன்ல. அதுல 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை எடுங்க. ஆனா 3 பேருமே கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மினிமம் பாத்தீங்கன்னா 30% கீழே செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸா தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிலிக்வாயோ, முல்டரு, ஃபார்ச்சூன், பர்கர், இங்கிடி. ஸோ பிராட்மன் ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஆடினார்னா கண்டிப்பா அவர் எடுக்கலாம். பட் அவர் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளேயிங் 11ல இல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின் தான் வச்சிருக்காங்க. ஃபார்ச்சூன் மட்டும் தான் ஸ்பின்னரா இருக்காரு. மீதி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால நீங்க வந்து இந்த 5ல வந்து ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கறதுனால அவரை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா 10 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. மினிமம் 1-2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அதனால நீங்க வந்து ஃபார்ச்சூனை வந்து கண்டிப்பா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிடி வந்து கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா கண்டிப்பா எல்லா மேட்சுமே மினிமம் 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 1வது ஆப்ஷன்ல இவரும், 2வது ஆப்ஷன்ல இங்கிடி. ஸோ அதே மாதிரிதான் பவுலிங்ல எப்படி பேட்டிங்ல எப்படி 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தோ அதே மாதிரி நீங்க பிலிக்வாயை வந்து 3வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், முல்டரை வந்து 3வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், பர்கரை வந்து 3வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். யார் அந்த 3வது ஆப்ஷன்ங்கிறது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது பிலிக்வாயோக்கு வந்து அடிஷ்னலா ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. பட் பெருசா அது உதவுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். பட் நல்லாவே ஒரு எதிர்பாராத மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. பர்கர் இனிஷியல்ல நல்லா அட்டாக் பண்ணக்கூடிய போலர். திடீர்னு எப்படி லாஸ்ட் மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அது சாதகமா அமைஞ்சதோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா அமைஞ்சா பர்கர் அன்னைக்கு விக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி முல்டருக்கு வந்து பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அவரு நம்ம யாருமே எடுக்கல, நம்ம எடுத்திருந்தோம். பட் நம்மளுடைய ஃபரிக்கை மிஸ் பண்ணது டோட்டலா ஸ்பாயில் ஆயிருச்சு. அண்ட் முல்டர் வந்து நல்ல ஆப்ஷன். ஸோ 3வது ஆப்ஷன்ல உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்சி, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், வெர்மே, அடுத்து வந்து பிலிக்வாயோ, முல்டரு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்கர். இந்த 6 பேர்ல ஏதாச்சும் ஒரு 2 பிளேயர் தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. மீதி 4 பிளேயர் வந்து நம்ம ஒரு சேஃபான பிளேயர் வந்து ட்ரை பண்ணியாச்சு ஆல்ரெடி. அதாவது மார்க்ரம், டப்ஸ், ஃபார்ச்சூன், இங்கிடி இந்த 4 பேருமே சேஃபான பிளேயர். மீதி இருக்கக்கூடிய 6 பிளேயர்ல 2 பேர் ட்ரை பண்ணலாம். அதுல என்னோட ஆப்ஷன் படி நீங்க ஜோர்சி அண்ட் பர்கரோட போறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா ஜோர்சி அண்ட் பிலிக்வாயோ கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அந்த 6 பேர்ல வந்து எல்லாரையுமே மீதி இப்போ வந்து ஒரு 6 பேர்ல 2 பேரை ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயரை வந்து கண்டிப்பா உங்களுடைய மினி ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து வின்னிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கேப்டன் போடலாம்? மார்க்ரம்க்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் கொடுக்கலாம், டப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிடிக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் கொடுக்கலாம், ஃபார்ச்சூனுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா போகலாம். ஸோ சீன் மட்டும் தான் போட்டிருக்கேன், நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். அடுத்து ஆப்கானிஸ்தான். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆப்கானிஸ்தானை வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்க நல்லா ஆடுவாங்க. T20 வேர்ல்டு கப்பா இருந்தாலும் சரி, ODI வேர்ல்டு கப்பா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல டீமா நல்லா ஆடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்லாவே வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆப்கானிஸ்தான் அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு ஜோக்கர் டீம் அப்படின்னா வச்சிருப்போம். ஒரு ஆப்கானிஸ்தான், ஒரு பங்களாதேஷ், அப்பெல்லாம் ஒரு 4-5 ஜிம்பாவே, ஸ்காட்லாந்து இந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீமுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு இந்தியா கூட மேட்ச்னா போராடி தோக்கக்கூடிய டீமா இருப்பாங்க. ஒன் சைடா கேவலமா தோக்கக்கூடிய டீம் அப்படிலாம் கிடையாது. நல்லாவே ஆடுறாங்க.
இன்னிங்ஸ் வந்து குர்பாஸும் ஹசனும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. குர்பாஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், மேட்ச்ல சொன்னேன், எல்லா மேட்சுமே அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்சி பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. அடிச்சன்னைக்கு டே சிக்கும் இல்லைன்னா முடிஞ்சு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சு. ஆனா இந்த மேட்ச் வந்து குறையாம நீங்க குர்பாஸ்ட இருந்து ஒரு மினிமம் 30 to 40 ரன் ஆச்சு நீங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஹசன் வந்து பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 16 ரன் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணாலும் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரிதான் ஒரு 30 ரன்னுக்குள்ள அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அடுத்து ரன்மட் ஷா ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. அதே மாதிரிதான் ஷிகிட். நம்ம ஏற்கனவே சொன்ன ரெண்டு பேரும் சேம் தான். நீங்க ஒரு 3 ஓடிஐ சீரிஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா 2 பேரோட ரன்னு மிஞ்சி போனா ஒரு 20 ரன் வித்தியாசத்துக்குள்ளதான் இருக்கும். 2 பேருக்குமான வித்தியாசம் அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து ஒமர்சாய் ஒரு நல்லா ஆடக்கூடிய பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா இருக்காரு. ரீசெண்டா T20 வேர்ல்டு கப், IPL, குஜராத் டைட்டன்ஸுக்கு எல்லாமே வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. குல்தீப் நைப் வந்து நல்லாவே வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான். நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்திருக்கிறோம். பிளஸ் அவர் விக்கெட் எப்போ எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே ஆப்கானிஸ்தான்ல பவுலிங் சரியா பண்ணாத அன்னைக்குதான் அவரோட டேயா இருக்கும். டப்புன்னு வந்துட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பாரு. மற்றபடி அவரால் பெருசா விக்கெட் எடுக்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து முகமது நபி லாஸ்ட் மேட்ச் வந்து எந்த ஒரு இதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ரஷித் கான் 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் வச்சிங்கனாலே இந்த 7 பேருமே இருக்காங்க. இந்த 7 பேர்ல டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, குர்பாஸ்க்கு இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒமர்சாய்க்கு இருக்கு, குல்தீப் நைபுக்கு இருக்கு, அண்ட் முகமது நபிக்கு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆல்ரவுண்டருமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். உங்களுக்கு வந்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. முகமது நபி லாஸ்ட் மேட்ச் வந்து எந்த சான்ஸுமே கிடைக்கல, அதனால அவர் எதுவும் பண்ணல. இல்லைன்னா கண்டிப்பா பவுலிங் பிளஸ் பேட்டிங் பண்ணிடுவாரு. ஸோ இந்த 3 பேரையுமே நீங்க மஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரஷித் கான். ஸோ ரஷித் கானை பத்தி நான் சொல்லணும்னே இல்லை, ஏன்னா லாஸ்ட் வீடியோ ரீசெண்ட் டைம்ஸ்லயும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. பட் லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அடுத்து கராட் பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஆப்ஷன் இல்லைனாலும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணி கொடுத்தாரு. ஃபரிக்கி அண்ட் ஹசான்ஃபர் ஸோ 2 பேருமே இனிஷியல்ல வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தோம் ஃபரிக்கி நல்ல ஆப்ஷன். பட் நம்ம ஃபைனல் டீம்ல ஃபரிக்கி மிஸ் பண்ணது டோட்டலா நம்ம டீமே ஸ்பாயில் பண்ணிட்டு. ஏன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் பெர்ஃபெக்டா செலக்ட் பண்ணியிருந்தோம். ரஷித் கான கேப்டனாகவும் அந்த டீம்ல முல்டரை வந்து வைஸ் கேப்டன், ஏன்னா பேட்டிங் பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு நம்பினே அதே மாதிரி நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. பட் நம்மளுடைய ஒரு மிஸ்டேக் நம்மள வந்து ஃபரிக்கினால நமக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம தோக்க வச்சுட்டு, பரவாயில்ல இந்த மேட்ச் இல்லைன்னா இதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஓடியில ஏதாச்சும் ஒரு ஓடி 1 சைடா ஸ்வீப் பண்ணா போதும். அதனாலதான் நம்ம ரிஸ்காவே எப்போதும் டீம் போடுறது 4 மெம்பர் லீக்குக்காக. பட் இப்போ வந்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையுமே நம்ம செலக்ட் பண்றோம். பவுலிங்ல ரஷித் கான் வந்து கண்டிப்பா தேவை. அதே மாதிரி ஃபரிக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஸோ 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷன் கூட எடுத்துக்கோங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் வந்து கண்டிப்பா ஒரு மினி ஜிஎல், ஒரு தைரியம் உள்ளவங்க எஸ்எல்ல கூட நீங்க பிக் பண்ணலாம். குறையாம ஒரு 30-40 ரன் அடிப்பாரு. பட் மினி ஜிஎல்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரோட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மினி ஜிஎல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒமர்சாய்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், முகமது நபிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ரஷித் கானுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த 3 பேருக்குமே இந்த டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 4, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3. ஸோ டோட்டலா 7 பிளேயர் கொடுத்துருக்கணும். ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த 7 பிளேயரையுமே கண்டிப்பா ஒரு டீம்ல கேப்டன், ஒரு டீம்ல வைஸ் கேப்டன், ஒரு டீம்ல வைஸ் கேப்டன், ஒரு டீம்ல கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். நம்ம சேஃபான ஸ்மால் லீக் பாத்தீங்கன்னா குர்பாஸ், ஒமர்சாய், நைபு, ரஷித் கான், ஃபரிக்கி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸுக்கு பதிலா முகமது நபியை வந்து நீங்க வந்து தாராளமா பிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி டப்ஸு, சோசி, மார்க்ரம், இங்கிடி, பர்கர், ஃபார்ச்சூன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3ல அந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து ரீசா வேணும்னா நீங்க வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வேணும்னா ஹென்ட்ரிக்ஸை பிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல உள்ள பிளேயர் அவர் எடுக்கலாம். இல்ல பவுலிங் ஆப்ஷன்ல பர்கருக்கு பதிலா பிளிக்கு வாய வேணா அவரை கூட பிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்ல முல்டரை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ல இந்த இதை எடுத்திருக்கோம், இங்க 2 பேர் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு குர்பாஸ் பதிலா முகமது நபி. ஒரு சில சேஞ்ச் வந்து
கண்டிப்பா நம்மளுடைய ஃபைனல் டீம்ல பண்ணிவோம். அது வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், மார்க்ரம், உமர்சாய், டப்ஸ் இந்த 4 பேருமே உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. கேம் சேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்சி, பெலிக்வாயோ, ரஹ்மத்ஷா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி. ஏன்னா நபி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து எதுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கறதுனால நிறைய பேர் அவர் வந்து பிக் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 4 பேரையுமே கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், 4 மெம்பர் லீக் 4 மெம்பர் லீக்ல நம்ம 4ல ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட பெரிய லாஸ் இல்ல. 3ல ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கு. அதனால ஒரு ஓடிஐ மேட்ச் தோத்துட்டோம் அப்படி ஃபர்ஸ்ட் ஓடிஐ தோத்தாலும் எனக்கு கவலை இல்லை, 2வது ஓடிஐ தோத்தாலும் கவலை இல்லை, 3வது ஓடிஐ வின் ஒன் சைடா வின் பண்ணணும். நமக்கு அதுதான் முக்கியம். ஒரு 10 கான்டெஸ்ட் போடுறோம்னா 10 அவுட் ஆஃப் 10 கான்டெஸ்ட் வின் பண்ணணும். ஸோ அதனால எல்லா மேட்சும் வின் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது. ஃபேண்டசில அப்படியே ஒருத்தன் உருட்டுறானாலே அது ஒரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஓடியாச்சும் நம்ம வந்து ஃபுல்லா கிளீன் ஸ்வீப் அடிப்போம் நம்புறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. பட் மறக்காம நீங்க வந்து 4 மெம்பர் லீக்கே ட்ரை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் வரும். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சும்மா பெய்டு டீம்ஸ் அப்புறம் வந்து ஏனதானு வீடியோ போடுறவங்களுக்குலாம் நிறைய வியூஸ் நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுங்க வீடியோஸ், அப்பதான் 4 பேருக்கு போய் சேரும். ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி பிளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனல்ல வந்து அட்லீஸ்ட் வந்து ஒருக்கா பார்க்க சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நண்பா.